மாணவர்கள் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்றைய கிளாஸ்ல வணிக கல்வியினுடைய 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எழுதப்பட்ட பரீட்சையினுடைய அந்த கடந்த கால வினா பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதனுடைய 15 எம்சிக்யூ வினாக்கள் நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். மீதமா இருக்கிற கேள்விகளை எம்சிக்யூ அதே மாதிரி இடைவெளி நிரப்புறது அதே மாதிரி சுருக்க கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறது என்ற அடிப்படையில நாங்க கேள்விகளை பார்த்துட்டு பார்ட் 2க்கு வேகமாக போக வேண்டியிருக்கு. சரி, இன்றைய கிளாஸ் நாங்க ஆரம்பிப்போம். ஸோ இன்றைய கிளாஸுக்கு ஜாயின் ஆகியிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நான் வெல்கம் பண்ணி கொண்டுறேன். சரி, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். பேப்பரை உங்க எல்லாருக்கும் தெளிவா தெரியுதா அப்படின்னு சொல்லி ஒருக்கா கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எஸ், ஓகே. 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எழுதப்பட்ட கடந்த கால வினாபத்திரம் இது. இதுல 16வது கேள்வியில இருந்து நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. சோ நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். 16வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். முகாமைத்துவ கருமங்களுடன் தொடர்புடைய சில பணிகள் கீழே தரப்பட்டிருக்கு. அப்ப முகாமைத்துவ கருமங்கள்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முகாமைத்துவத்துல 4 கருமங்கள் இருக்கு. ஒன்று திட்டமிடல், இரண்டாவது ஒழுங்கமைத்தல், மூன்றாவது நெறிப்படுத்தல், அடுத்தது கட்டுப்படுத்தல் என்கின்ற 4 விஷயங்கள். இது உங்களோட 13ஆம் ஆண்டு சிலபஸ்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிட்டாக வருது. சோ அந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யணும், மிக முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு உங்களுக்கு இருக்கு. சோ நாங்க இங்க என்னத்தை பார்க்க போறோம், என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்டா, நான் எப்பயுமே கேள்வியை அணுகும் போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். அதன் அடிப்படையில தான் நீங்க அணுக வேண்டி இருக்கும். அப்ப முதல்ல கேள்வி என்னன்னு சொல்லி என்ன செய்வீங்க, வாசித்துக் கொள்வீர்கள். மேலே தரப்பட்டுள்ளவற்றுள் ஒழுங்கமைத்தலுக்கான பணிகளை மட்டும் கொண்டுள்ள தொகுதி யாது? அப்ப முகாமைத்துவ கர்மமான திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல், இந்த 4 கர்மங்கள் இருக்கு. இதுல ஒழுங்கமைத்தலுடைய பணிகள் மட்டும் கேட்டிருக்காங்க. அதாவது ஒழுங்கமைத்தனுடைய படிமுறை ஒன்று இருக்கு. அந்த படிமுறையை நாங்க தெரிஞ்சு கொண்டோம்டா இதுக்கு என்ன செய்யலாம், பதில் அளித்துக் கொள்ள முடியுமாக இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்வோம், ரைட், அப்ப அது என்ன விடயம் என்று சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் தெரிந்து கொள்வோம், கொஞ்சம் அந்த விஷயம் சம்பந்தமாக பார்ப்போம். சரியா? ஓகே, இங்க பாருங்க, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தெளிவா தெரியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இதுதான் ஒழுங்கமைத்தலினுடைய 7 படிகளை கொண்ட படிமுறையாக காணப்படும். சரியா? அதாவது 7 படிமுறை அடிப்படையில் தான் ஒழுங்கமைத்தல் நடைபெறுகிறது. அதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது பணிகளை இணங்கானல். பணிகளை இணங்கானல். அப்ப என்னென்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி நாங்க முதல்ல என்ன செய்யணும், அந்த பணிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு முதலாவது நாங்க இணங்காண வேணும். அது எங்கட ஃபர்ஸ்ட் வேலையாக இருக்கும். ரைட். இரண்டாவது வேலையை பாருங்க, வேலை பகிர்வு. அப்ப நாங்க என்ன செஞ்சிட்டோம், முதலாவது பணிகளை இனங்கண்டு போட்டு அதை ஒவ்வொரு ஆட்களுக்கு நாங்க பகிர்ந்து பகிர்ந்து கொடுக்கிறோம். நிறுவனத்தில் இருக்கிற அங்கத்தவர்களிடையே பகிர்ந்து கொடுக்கிற அதான் வேலை பகிர்வு. வேலை பகிர்வு நடந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும்டா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது திணைக்களப்படுத்தல் நடக்கும், டிபார்ட்மெண்டலைசேஷன். அதாவது ஒவ்வொரு அடிப்படைகள் இருக்கு. அந்த அடிப்படைகள் நீங்க படிச்சிருப்பீங்க, படிக்காட்டி கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து பார்த்து கொள்ளுங்க. ஒவ்வொரு அடிப்படைகள் இருக்கு, அதன் அடிப்படையில அவங்க பிரித்து கொள்வாங்க. சரியா? அதுக்கு பிறகு 4வது அடிப்படையை பாத்தீங்கன்னு சொன்னா, படிமுறையை பாத்தீங்கன்னு சொன்னா, அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் கையளித்தல். இப்ப எங்களுக்கு பணி இனங்கண்டாச்சு, வேலை பகிர்வு நடந்துட்டு, திணைக்களப்படுத்தல் நடந்துட்டு, இப்ப அந்த வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன செய்ய வேணும் என்று சொன்னா, அதிகாரம் இருக்கணும், அல்லது வேலையை வாங்குறதுக்கான அதிகாரம் இருக்க வேணும். அதே மாதிரி அந்த வேலையை நிறைவேற்றுவதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு உங்களுக்கு என்ன இருக்க வேணும். ஒரு வேலை ஒன்று தந்தா அது சரியா செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்க வேணும்ன்றதுதான் அந்த 4வது படிமுறையாக இருக்கும். அதே மாதிரி சில சட்ட பிரமாணங்களை உருவாக்க வேண்டி இருக்கும். அது ஏன், நாங்க ஒரு வேலை ஒன்று செய்யணும்னு சொன்னா சில விஷயங்களை நாங்க கடைபிடிக்க வேண்டி இருக்கும். அதுக்காக சட்ட பிரமாணங்களை உருவாக்க வேண்டி இருக்கும். ஆகவே அந்த விடயங்களும் ஓகே. அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும், வளங்களை ஒதுக்கீடு செய்யணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு,
ரைட்? ஒவ்வொரு வேலையாட்களுக்கும் என்னென்ன தேவையோ அந்தந்த வளங்களை அவங்களுக்கு என்ன செய்யணும், பகிர்ந்து கொடுக்க வேணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப நாங்க மேல செஞ்ச இந்த பணிகளை இணங்காணல், வேலை பகிர்வு, திணைக்களப்படுத்தல், அதிகாரங்கள் பொறுப்புகளை கையளித்தல், சட்ட பிரமாணங்களை உருவாக்குதல், வளங்களை ஒதுக்கீடு செய்தல், இந்த எல்லா விஷயத்தையும் கோஆர்டினேட் பண்ண வேணும், கூட்டிணைத்தல் செய்ய வேண்டும். எல்லாத்தையும் ஒன்றிணைச்சாத்தான் ஒழுங்கமைத்தல நாங்க என்ன செய்ய முடியும். அப்ப இதுதான் முதலாவது கொஸ்டினுக்காக நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த படிமுறையில இருந்து தான் நாங்க என்ன செய்ய போறோம், ஆன்சர் பண்ண போகிறோம். அப்ப நாங்க என்ன செய்வோம், பேப்பருக்கு வருவோம். பேப்பரை பார்த்தோம்னு சொன்னா அதுல தந்திருக்கிற விஷயத்தை என்னன்னு பார்ப்போம். முதலாவது பாருங்க, தொழிற்பிரிப்பு அல்லது வேலை பகிர்வு நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப அது என்ன வரும், அது ஒரு ஒழுங்கமைத்தலுடைய பணிகளாக இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, சூழல் பகுப்பாய்வு. நாங்க சூழல் பகுப்பாய்வுன்ற ஒரு விஷயத்த நாங்க என்ன செய்யல, படிக்கவில்லை. சூழல் பகிர்வுன்ற விஷயம் நாங்க படிக்கவில்லை. அப்ப அது என்னவாக வராது, ஆன்சராக வராது. கூட்டிணைத்தல் நாங்க பார்த்திருக்கோம், கோஆர்டினேஷன். அப்ப கோஆர்டினேஷன் இதுக்குள்ள வரும், ஒழுங்கமைத்தலுக்குள்ள வரும். அடுத்தது பாருங்க, டி, நோக்கங்களை ஸ்தாபித்தல். நோ, அது இதுல இல்ல, நோக்கங்களை ஸ்தாபிக்கிறது எல்லாம் இதுக்குள்ள வராது. அடுத்தது பாருங்க, பணிகளை இனங்காணல். ரைட்? பணிகளை இனங்காணல் நாங்க பார்த்திருக்கோம். அதனால பணிகளை இனங்காணல் ஒழுங்கமைத்துக்குள்ள வரும். அதே மாதிரி திணைக்களப்படுத்தல், டிபார்ட்மெண்டலைசேஷன் வரும். தொடர்பாடல்ங்கிறது கிடையாது. அப்ப தொடர்பாடல்ன்றது இதுக்குள்ள வராது. அப்ப என்ன ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, ஏ, சி, அது பிறகு இ, எஃப். ஏ, சி, இ, எஃப். அப்ப ஐந்தாவது ஆன்சர் 16வதுக்குரிய ஆன்சராக வரும். ரைட்? 16வதுக்குரிய ஆன்சராக எது வரும் பிள்ளைகள், இந்த ஐந்தாவது கேள்வி, ஐந்தாவது விடை ஆன்சராக வரும். அப்ப ஓகேவா, அந்த விடயம் தெளிவா இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்தது போனா தான் நாங்க நிறைய விஷயங்கள் படியக்கூடிய மாதிரி இருக்கா. ரைட்? அடுத்த விடயத்தை பார்ப்போம். பின்வரும் அட்டவணையில் எக்ஸ் நிரலானது சில செயற்பாட்டு நடவடிக்கைகளையும், Y நிரலானது சில செயற்பாட்டு முகாமைத்துவ தொழிற்பாடுகளையும் உள்ளடக்கியிருக்கான். இது செயற்பாட்டு முகாமைத்துவத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். சரி, அப்ப நாங்க முதல்ல பார்ப்போம், என்ன கேள்வி இங்க நம்மகிட்ட கேட்க வாராரு, நாங்க பதில் அளிக்கிறதுக்கு சொல்லிட்டு, செயற்பாட்டு நடவடிக்கைகளையும் செயற்பாட்டு முகாமைத்துவ தொழிற்பாடுகளையும் சரியாக இணைத்து காட்டுகின்ற தொகுதியை தெரிவு செய்க. அப்ப இந்த விடயத்தை நாங்க பதிலளிக்கணும் என்று சொன்னா, ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நாங்க இந்த செயற்பாட்டு முகாமைத்துவத்துல பார்க்க வேண்டி இருக்கு. அப்ப அதை பார்த்துட்டோம்டா எங்களுக்கு இந்த விஷயம் எப்படி ஆன்சர் பண்றன்றது தெளிவாகிரும். சரியா? அப்ப நான் அந்த ஸ்கிரீனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரைட்? சரி, இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெளிவா தெரியும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விளங்கும். செயற்பாட்டு முகாமைத்துவ கருமங்கள், செயற்பாட்டு முகாமைத்துவத்தினுடைய கருமங்கள் இங்க தரப்பட்டிருக்கு. இந்த செயற்பாட்டு முகாமைத்துவத்தினுடைய கருமங்கள்ல நாங்க உற்பத்தி துறை அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கணும். இந்த உற்பத்தி துறையை பொறுத்தளவுல இது 5 விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா, உற்பத்தி பொறியியல். உற்பத்தி பொறியியல் அப்படின்ற ஒரு விடயம். சரியா? உற்பத்தி பொறியியல் அப்படின்ற ஒரு விடயம். அடுத்தது பாருங்க, உற்பத்தி திட்டமிடல்ன்ற ஒரு விஷயம். அடுத்தது உற்பத்தி கட்டுப்பாடுன்ற ஒரு விடயம். அடுத்தது பொருள் கொள்வனவுன்ற ஒரு விடயம். அடுத்தது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் என்ற விஷயம். இந்த உற்பத்தி துறை என்ற ஒரு தலைப்பு கீழே செயற்பாட்டு முகாமைத்துவத்துல நாங்க படிச்சிருப்போம். சரியா? அப்ப இதுக்கு கீழே ஒவ்வொன்றும் என்னென்ன விஷயம் என்று சொல்லிட்டு நீங்க பார்க்க வேணும்.
அதுல முதலாவது பாருங்க, உற்பத்தி பொறியியலை எடுத்து பார்த்தோம்டா, உற்பத்தியை பொறியியல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா உற்பத்தி செயன்முறை சம்பந்தமாக நாங்க பார்க்கணும். அந்த விடயங்கள் உற்பத்தி பொறியியலுக்குள்ள வரும். அடுத்தது இயந்திர உபகரணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வரும். அடுத்தது பாருங்க, உற்பத்தி நேர அட்டவணை தொடர்பான விஷயம் வரும். அதே மாதிரி தேவையான பொருள், அந்த பொருளினுடைய தரம் என்ற விஷயமும் இந்த உற்பத்தி பொறியியல் என்ற அடிப்படைக்குள்ள வரும். அது பிறகு பார்க்க வேண்டியது உற்பத்தி திட்டமிடல். உற்பத்தி திட்டமிடல், குறுங்கால உற்பத்தி திட்டமிடல், அதே மாதிரி நீண்ட கால உற்பத்தி திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. திட்டமிடல் 2 வகைப்படுது, குறுங்காலம், நீண்ட காலம். அதே பிறகு பாருங்க பிள்ளைகள், உற்பத்தி கட்டுப்பாடுல இயந்திர கட்டுப்பாடு, தர கட்டுப்பாடு, இருப்பு கட்டுப்பாடு, கிரய கட்டுப்பாடு, அதே மாதிரி செயற்பாடுகளினுடைய கட்டுப்பாடு, என்ன செயல்கள் செய்றீங்களோ அதனுடைய கட்டுப்பாடுகளாக காணப்படும். அடுத்தது பார்க்க வேண்டிய விஷயம் பொருள் கொள்வனவு சம்பந்தமானது. அடுத்தது பாருங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அப்படி இந்த 5 விஷயங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த உற்பத்தி துறையாக காணப்படும். இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, எங்களோட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதனுடைய ஆன்சருக்கு நாங்க போக போறோம். எது சரியான ஆன்சர். சரி, இப்ப நாங்க அந்த விடயத்தை கன்சிடர் பண்ணுவோம். இப்ப முதலாவது பாருங்க, எக்ஸ் நிரல் ஒன்று இருக்கு, அதே மாதிரி Y நிரல் ஒன்று இருக்கு. இதுல நாங்க இப்போ பார்த்த விஷயங்கள்ல பாருங்க பிள்ளைகள், இந்த Y நிரல்ல இருக்கிற உற்பத்தி திட்டமிடல், உற்பத்தி கட்டுப்படுத்தல், உற்பத்தி செய்தலுக்கான பொறியியல், இவ்வளவு விடயங்களும் இருக்கு. விநியோக சங்கிலி முகாமைத்துவம் இதுல காணப்படல. சோ அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். அப்ப மீதமான விஷயங்களை நாங்க என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள இயலும், ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். சரி, ஓகே. இப்ப நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச முதலாவது உற்பத்தி பொறியியல் எடுப்போம். உற்பத்தி செய்தலுக்கான பொறியியல். அதுல நாங்க என்னென்ன விஷயங்கள் பார்த்திருக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் பார்த்திருக்கிறோம், முன்னுக்கு பார்த்தா எங்களுக்கு தெளிவாக தெரியும். முன்னுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும். இங்க பாருங்க, என்னது உற்பத்தி செயன்முறை, அதே மாதிரி இயந்திரம், உற்பத்தி நேர அட்டவணை, தேவையான பொருள், அதனுடைய தரம். இந்த விஷயங்கள் இதுல ஏதாவது ஒன்றுல இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குது. எங்க இருக்குது, இங்க பாருங்க, உற்பத்தி செய்தலுக்கான பொறியியல்ல உற்பத்திக்கான அட்டவணைகளை தயாரித்தல். அப்ப சிக்கு என்ன ஆன்சர் வரும், இரண்டாவது ஆன்சராக வரும். சிக்கு இரண்டாவது ஆன்சர். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், உற்பத்தி கட்டுப்பாடுகள். அப்ப கட்டுப்பாடுகள் சம்பந்தமாக கதைச்சாருன்னா அந்த விடயம் வரும். அப்ப பாருங்க, சரக்கு இருப்பு கட்டுப்பாடு இங்க இருக்கு. அப்ப மூன்றாவது ஆன்சர். அடுத்தது பாருங்க, உற்பத்தி திட்டமிடல். உற்பத்தி திட்டமிடல் அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இங்க உற்பத்தி திட்டமிடலுக்குள்ள எது வரும்னு சொன்னா, ஏதாவது விஷயம் சம்பந்தமாக தீர்மானிக்கிறது அல்லது ஏதாவது ஒரு விஷயம் சம்பந்தமாக திட்டமிடுறது. அப்ப இதுல என்ன இருக்கு, எக்ஸ் நிரல்ல பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்தலுக்கான ஊழிய தேவைப்பாட்டை தீர்மானித்தல், அது ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு திட்டமிடலாக காணப்படும். அப்ப இதுக்கு ஆன்சர் 4. எஞ்சி இருக்கிறது இதுதான் 1. அப்ப விளங்கிக் கொள்ளலாம், வழங்குனர்களுக்கான அபிவிருத்திங்கிறது விநியோக சங்கிலி முகாமைத்துவமாக இருக்கும். அப்ப விநியோக சங்கிலி அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தாக காணப்படுது, ஒரு செயினாக காணப்பட போகுது. அதுல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தானே இருக்க போறாங்க, வழங்குனர்கள் தானே இருக்க போறாங்க, அதனுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, 4, 3, 2, 1. 4, 3, 2, 1. எத்தனையாவது ஆன்சர், 5வது ஆன்சர் இதுக்கு சரியான ஆன்சராக காணப்படுகிறது. 5வது ஆன்சர். எனி டவுட்ஸ் இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி பிள்ளைகள், இப்ப நாங்க என்ன செய்வோம், அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகுவோம். அடுத்த கேள்வி என்ன சொல்லப்பட்டிருக்கு, 18வது கேள்வி. பின்வரும் அட்டவணையில் எக்ஸ் நிரலானது சந்தைப்படுத்துவோர் நோக்கிலிருந்து சந்தைப்படுத்த கலவையையும், Y நிரலானது நுகர்வோர் நோக்கிலிருந்து சந்தைப்படுத்த கலவையையும் எடுத்து காட்டுகின்றது. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுதுன்னா அதுல முதலாவது நாங்க கேள்வி சம்பந்தமாக தெரிந்து கொள்றோம். கேள்வி என்னன்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சிடணும், முதலாக பார்த்து கொள்ள வேண்டும். யாரையும் மைக் வந்து அன்மியூட்டா இருக்கா செக் பண்ணி கொள்ளுங்க. மொஹமட் ஆஷிப், ரைட், ஓகே ஓகே சார், ரைட். இப்ப நாங்க
இந்த கேள்வியை பார்ப்போம். முதலாவது இதனுடைய கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிதான் நான் அதை எப்படி அணுகிறது என்று சொல்லி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். முதலாவது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா, சந்தைப்படுத்துவோர் நோக்கிலிருந்து நுகர்வோர் நோக்கில் இருந்தும் சந்தைப்படுத்த கலவையை சரியாக இணைத்து காட்டும் தொகுதியை தெரிவு செய்க. அப்ப நாங்க இது சந்தைப்படுத்தல் என்ற யூனிட்ல 4P's 4C's அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்ப அந்த விடயம் சம்பந்தமா கொஞ்சம் மீட்டினம்டா இதுக்கு நாங்க என்ன செய்யலாம், ஆன்சர் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நாங்க பார்ப்போம். இதுதான் விடயம். சாரி, இந்த இருக்கு. அப்ப சந்தைப்படுத்தல் கலவைண்டா என்னன்னு சொல்லி முதலாவது தெரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள். படிச்சிருப்பீங்க. சந்தைப்படுத்தல் நோக்கத்தை அடைவதற்கு பயன்படுத்துகின்ற உபாய வழிமுறைகளின் சேர்க்கை. அப்ப சந்தைப்படுத்த போறீங்க ஒரு விஷயத்த, அதை சந்தைப்படுத்தும் போது உங்களுக்கு பல்வேறு நோக்கங்கள் இருக்கும். உங்களுடைய பொருள் ரீச் அதிகரிக்கணும், ரைட்? அதே மாதிரி உங்களோட பொருள் விலைய ஒரு குறிப்பிட்ட மட்டத்துல பேணணும். அதே மாதிரி உங்களோட பொருள்ல என்ன செய்யணும், எல்லா கஸ்டமரும் வாங்கக்கூடிய அளவுக்கு ரீச் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி நிறைய நோக்கங்கள் இருக்கு. அந்த சந்தைப்படுத்தல் நோக்கத்தை அடையிறதுக்கு பயன்படுத்துகின்ற உபாய வழிமுறைகள், அதுக்காக பயன்படுத்துகின்ற ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இந்த சந்தைப்படுத்தல் கலவையாக இருக்கு. இதுல பிள்ளைகள் பாருங்க, இந்த சந்தைப்படுத்தல் நோக்கத்தை அடைவதற்கு பயன்படுத்துகின்ற இந்த உபாய வழிமுறைகளின் சேர்க்கை செல்லர்ஸ் பக்கம், அதாவது விற்பனையாளரினுடைய பக்கம் எப்படி இருக்காம், அது செல்லர்ஸ் 4P's ஆகவும், அதுவே கஸ்டமர்ஸ் பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 4C's ஆகவும் இருக்கு, ரைட்? அப்ப இதை வச்சு கொண்டு இந்த செல்லர்ஸ் பக்கத்துல இருக்கிற 4P'ஸ்க்கு சமனாக கஸ்டமருடைய 4C's எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க என்ன செய்யணும், பார்க்க வேணும். அப்ப அதை தெரிஞ்சு கொள்றதுதான் இங்க தெரியுமா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு டெஸ்ட் பண்ண போறான். அப்ப இங்க பாருங்க, சரியா? முதலாவது ப்ராடக்ட், பொருள். பொருளுங்கிறது கஸ்டமர் பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா கஸ்டமர் சொல்யூஷன், அதாவது நுகர்வோர் தீர்வு. அப்ப ப்ராடக்ட்ங்கிறது நுகர்வோருடைய தீர்வு. அப்ப அவனுக்கு அந்த ப்ராடக்ட் எப்படி தீர்வா இருக்க போகுது, அவனுடைய தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு தீர்வாக இருக்க போகிறது. நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸினுடைய ஒரு சொல்யூஷனாக இருக்க போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு பொருள், சாரி செலர், அதாவது விற்பனையாளருக்கு ஒரு பொருளினுடைய விலைங்கிறது விலை பிரைஸா இருக்கு. ஆனா அதுவே கஸ்டமருக்கு அவனுடைய கொஸ்டாக இருக்கு, அவனுக்கான கிரயமாக காணப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இவருடைய பிளேஸ் இங்க கன்வீனியன்ஸாக காணப்படும், வசதிகளாக காணப்படும். அவர் எந்த இடத்துல இருக்கார், ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்களா அல்லது சந்தையில டிரெக்டா போயிட்டு பர்ச்சேஸ் பண்றீங்களா, அந்த அடிப்படையில சிலர் என்ன விஷயத்த பிளேஸாக பயன்படுத்துறாரோ அந்த சந்தை இவருக்கு வசதியை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று ஆன்லைன் வசதியா இருக்கலாம், அல்லது டிரெக்டா போயிட்டு பொருளை கொள்வனவு செய்ய வேண்டிய அந்த வசதிகளாக இருக்கலாம். அதே மாதிரி ப்ரொமோஷன், மேம்படுத்தல் செய்வாங்க. ஒரு பொருள் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா சிலர் மேம்படுத்துவார் அந்த பொருளை, சரியா? அது கஸ்டமர்ட 4C'ஸ்ல கம்யூனிகேஷன் என்று சொல்றாங்க. அப்ப இந்த விடயங்கள் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், சந்தைப்படுத்தல தெரிஞ்சிருந்தா இலகுவாக நாங்க என்ன செஞ்சிடலாம், அங்க கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விக்கு பதில் அளிச்சிடலாம். இதைத்தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கேள்வியாக கேட்டிருக்காங்க. சரி, நாங்க கேள்வியை பார்ப்போம். அப்ப பாருங்க பிள்ளைகள், உற்பத்தி பொருள்னு சொல்லக்கூடிய விஷயம், உற்பத்தி பொருள்னு சொல்லக்கூடிய விஷயம் இதுக்குள்ள என்னவாக வரும் பிள்ளைகள், வைக்குள்ள எல்லாரும் ஆன்சர் பண்ணணும், எல்லாரும் கமெண்ட் பண்ணணும், சரியா? நான் அதை பார்ப்பேன். அப்ப உற்பத்தி பொருளுங்கிறது நுகர்வோருக்கான தீர்வு, அந்த தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு தீர்வாக காணப்பட போகிறது. அப்ப ஏக்கு என்ன ஆன்சர் பிள்ளைகள், மூன்றாவது ஆன்சராக வரும். அடுத்தது விலை என்று சொன்னது நான் வையில, அதாவது கஸ்டமர்ட பக்கம் எப்படி இருக்கும்னு சொல்லி தந்திருக்கேன், கிரயமாக இருக்கும். அப்ப கிரயம் நாலாவது. அடுத்தது மேம்படுத்தல், ப்ரொமோஷன்ங்கிறது தொடர்பாடல், கம்யூனிகேஷன் என்று பார்த்திருக்கிறோம். அப்ப கம்யூனிகேஷன் இரண்டாவது. இடம், அதாவது விநியோகிக்கின்ற வழிமுறை, அது கஸ்டமர், அதாவது நுகர்வோருக்கான வசதின்னு சொல்லி நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப 3 4 2 1 பாருங்க, 3 4 2 1. இங்க பாருங்க 3 4 1 2.
அப்ப 5 4 அப்படின்னு 2ல ஒரு குட்டி குழப்பம் ஒன்று இருக்குதானே. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, குழம்பிடக்கூடாது. 2யும் ஒழுங்கா பார்க்க வேணும். கடைசி 2 ஆன்சர்ல ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் இருக்கு. அப்ப இங்க பாருங்க, 4வது தான் பொருத்தமான ஆன்சராக வரப்போகிறது. அப்ப 4வது தான் கரெக்ட் ஆன்சர்னா 4வதுக்கு மார்க் பண்ணுவீங்க. சரிதானே. அப்ப இப்படித்தான் நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக வேண்டி இருக்கு. சரிதானே. இது வரைக்கும் ஏதாவது எனி டவுட்ஸ் இருக்கா? சாரி, ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, நாம என்ன செய்வோம், அடுத்த விடயத்தை பா. 19வது கேள்வி, நிதி முகாமைத்துவம். அதாவது எங்களுக்கு எப்படி காசு உண்டு எங்களுக்கு தேவைப்படுது, அதை நாங்க எப்படி திரட்டி கொள்ளலாம், அதை நாங்க எப்படி பயன்படுத்தலாம். எங்களுக்கு ஒரு நிறுவனத்தை ரன் பண்ணிட்டு போகணும்னா நிதி முகாமைத்துவம் மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ எங்களுக்கு தேவையான நிதியை எப்படி நாங்க திரட்டி கொள்றது, அதை நாங்க எப்படி பயன்படுத்த போறோம் என்ற அடிப்படையில தான் இது இருக்க போகுது. சரிதானே. அப்ப இங்க முதலாவது நான் கேள்வியை பார்ப்போம். மேலே தரப்பட்டுள்ளவற்றுள் மூலதன அமைப்பு தொடர்பான தீர்மானங்களை மட்டும் கொண்டுள்ள தொகுதி. மேலே தரப்பட்டுள்ளவற்றுள் நல்லா நோட் பண்ணுங்க, மூலதன அமைப்பு தொடர்பான தீர்மானங்களை மட்டும் கொண்டுள்ள தொகுதி. அப்ப நாங்க முதல்ல என்ன செய்வோம், நிதி முகாமைத்துவம் சம்பந்தமாக கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். நிதி முகாமைத்துவம் சம்பந்தமாக கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். சரி, இந்த இருக்குது. இதுதான் உங்களோட நிதி முகாமைத்துவத்தினுடைய ஒரு சார்ட்டாக இருக்க போகிறது. நிதி முகாமைத்துவத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, நிதி முகாமைத்துவம் 2 அடிப்படையில் இருக்கும். ஒன்று நிதியிடல் தீர்மானம். நிதியிடல் தீர்மானம். அடுத்தது பாத்தீங்கன்னா முதலீட்டு தீர்மானம். சோ 2 தீர்மானங்கள் இருக்கு. அதுல முதலீட்டு தீர்மானம்ங்கிறது வேற, நிதியிடல் தீர்மானம்ங்கிறது வேற. ஆனா இது ரெண்டுமே எதுக்குள்ள வரப்போகுது, இந்த நிதி முகாமைத்துவ தீர்மானத்துக்குள்ளதான் வரப்போகிறது. அப்ப இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நிதியிடல் தீர்மானம் அல்லது நிதி தீர்மானம் என்று சொல்கின்ற இந்த முதலாவது விஷயம் என்னண்டா பிள்ளைகள், நிதியை எவ்வாறு பெறுறது. அதாவது உங்களுடைய நிறுவனம் அதை ரன் பண்ண போறீங்க, அதுக்கான நிதியை நீங்க எப்படி பெற போறீங்க, பங்கு வழங்கியா அல்லது கடன்கள் பெற்றுக்கொள்வதன் மூலமாகவா, அந்த அடிப்படையை பார்க்கும். அடுத்தது பாருங்க, இரண்டாவது இந்த முதலீட்டு தீர்மானம். அதாவது நீங்க பெற்றுக்கொண்ட நிதிய எப்படி ஈடுபடுத்த போறீங்க, பொறியாதனத்தை கொள்வனவு செஞ்சு ஈடுபடுத்த போறீங்களா, அல்லது டிரெக்டா காசாக ஈடுபடுத்த போறீங்களா, அல்லது வேற ஏதாவது காணி ஒன்றை பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு நீங்க முதலீடு செய்ய போறீங்களா, அந்த விடயத்தை பாக்குறது தான் இந்த முதலீட்டு தீர்மானம்ங்கிற விஷயம். இதுக்குள்ள ரைட் 2 விடயமாக அந்த ஒவ்வொரு தீர்மானங்களும் பிரிய போது, ஒன்று குறுங்காலம் நீண்ட காலம் என்ற அடிப்படை. சரிதானே. அப்ப இங்க பாருங்க, முதலீட்டு தீர்மானம் ஒரு பக்கமும், அடுத்தது பாருங்க நிதி தீர்மானம் என்கிற ஒரு பக்கமும் இருக்கு. அதுல குறுங்காலம் அதே மாதிரி நீண்ட காலம் என்ற அடிப்படையில காணப்படுது. அப்ப இந்த விஷயங்களை நாங்க பார்த்துக்கொள்ள வேணும். அப்ப முதலீட்டு தீர்மானத்துக்குள்ள என்னென்ன விடயம் வரும்டா பிள்ளைகள் பாருங்க. அதுல நீண்ட காலமாக இருக்குமாக இருந்தால், ஒன்று உங்களுடைய வணிகத்தை நவீனமயப்படுத்துகின்ற முதலீட்டு தீர்மானங்கள் நீண்ட கால முதலீட்டு தீர்மானமாகவும், புனரமைத்தல் அது ஒரு நீண்ட கால முதலீட்டு தீர்மானமாகவும், மேம்படுத்தல்ங்கிறது ஒரு நீண்ட கால முதலீட்டு தீர்மானமாகவும், பன்முகப்படுத்தல்ங்கிறது ஒரு முதலீட்டு தீர்மானம் அதுவும் நீண்ட காலமாகவும், புதிய இயந்திரத்தை கொள்வனவு செய்யறதும் ஒரு நீண்ட கால முதலீட்டு தீர்மானமாக காணப்படும். அதுவே குறுங்காலத்தை பாத்தீங்கன்னா காசு முகாமைத்துவம் செய்யறது, கடன் பற்றோர் சம்பந்தமான விஷயங்கள், சரக்கிருப்பு சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி ஏனைய குறுங்கால தீர்மானம் சம்பந்தமான விஷயம், அதாவது முதலீட்டு தீர்மானம் சம்பந்தமான விஷயங்களாக காணப்படும். அவர் இதை கேட்கல, முதலீட்டு தீர்மானத்தை கேட்கல. அவர் கேட்ட விஷயம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் இன்னும் ஒருக்கா பாப்போம் பிள்ளைகள். அவர் கேட்டது முதலீட்டு தீர்மானம் கிடையாது, அவர் கேட்டது மூலதன அமைப்பு பிள்ளைகள். என்ன கேட்டிருக்காரு, மூலதன அமைப்பு சம்பந்தமாக கேட்டிருக்காரு. மூலதன அமைப்பு. இந்த மூலதன அமைப்புங்கிறது நிதியிடல் தீர்மானத்துக்குள்ள வார விஷயம் பிள்ளைகள். நிதியிடல் தீர்மானத்துக்குள்ள வார விஷயம் உண்டு. சரி ரைட், அது என்ன விஷயம் நான் பார்க்கலாம். இங்க பாருங்க, முதலீட்டு இந்த நிதியிடல் தீர்மானத்தை பொறுத்தளவுல
இந்த நிதியிடல் தீர்மானத்துல நீண்ட கால குறுங்கால என்ற அடிப்படையில பிள்ளைகள் இது இரண்டாக பிரிபட போகுது. ஒன்று அப்படின்னு சொன்னால் ஒன்று இந்த நீண்ட காலமே இரண்டாக பிரிபட போகுது. குறுங்காலம் தனியா அங்கால இருக்கு, அதை நம்ம பிறகு பார்ப்போம். பிறகு மீன்ஸ் அடுத்த ஸ்லைட்ல இருக்கு பார்ப்போம். அப்ப இது இந்த நீண்ட காலத்துல இந்த மூலதன அமைப்பு அதே மாதிரி பங்கு லாப பகிர்வு இந்த இரண்டு விடயங்கள் இதுல இருக்குது பிள்ளைகள். இதத்தான் இந்த மூலதன அமைப்பைத்தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு, உங்களுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காரு. சரிதானே? மூலதன அமைப்புல என்ன வருதுன்னு பார்ப்போம். ஒன்று பாருங்க, கடன் மூலதனம். ஒன்று கடன் மூலதனம், அடுத்தது உரிமை மூலதனம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கடன் மூலதனத்தையும் உரிமை மூலதனத்தையும் எப்படி ஒதுக்கீடு செய்ய போறீங்க, எந்த விகிதாசாரத்தின் அடிப்படையில ஒதுக்கீடு செய்ய போறீங்க என்ற விஷயம், இதுதான் மூலதன அமைப்பு. அடுத்தது பாருங்க பங்கு லாப பகிர்வு. இந்த பங்கு லாப பகிர்வும் நீண்ட கால தீர்மானம். இதுல நிறுத்தி வைத்த லாபம் பங்கு லாப பகிர்வு. இப்ப நிறுத்தி வைத்த லாபம்டா பங்கு வளங்களுமே, அதாவது பங்கு லாபங்களை வழங்கினதுக்கு பிறகு பங்கு லாப பகிர்வின் பிறகு வார மூலதனம், எஞ்சிய மூலதனம் தான் இந்த நிறுத்தி வைத்த லாபம். இதை அடுத்த வருஷத்துக்கு என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க மூலதனமாக. அல்லது கடனை கொடுத்து தீர்க்கிறதுக்காக பயன்படுத்தலாம், அல்லது வேற ஏதாவது விடயங்களுக்காக பயன்படுத்தலாம் பிள்ளைகள். சரிதானே? அப்ப இவர் இங்க கேட்ட கேள்வி இந்த மூலதன அமைப்புன்ற விஷயம். சரியா? இது நாங்க தெரிஞ்சு கொண்டோம்டா. சரி, அதோட நாங்க இந்த குறுங்கால முதலீட்டு தீர்மானம் என்னன்னு சொல்லியும் கொஞ்சம் இவடத்தை பார்த்துட்டு என்ன பாக்குறதோட பார்த்தா அந்த விஷயம் முடிஞ்சிடும். அதை பார்த்துட்டு நாங்க மூலதன அமைப்புக்குள்ள வருவோம். சரி, இந்த இருக்கு. இதுல பாருங்க நிதி தீர்மானத்துல குறுங்காலம் ஒன்று பாருங்க வியாபார கடன் கொடுத்தோர் சம்பந்தமான விஷயமாக இருக்கு. வியாபார கடன் கொடுத்தோர். அடுத்தது வங்கியில மேலதிக பற்று அல்லது குறுங்கால வங்கி கடன் பெற்றிருந்தீங்கடா, அதே மாதிரி செலுத்த வேண்டிய செலவுகள், அதாவது சென்மதிகள், இப்படியான விஷயங்கள் நிதி தீர்மானத்துல குறுங்கால தீர்மானமாக காணப்படும். அப்ப இவ்வளவு விடயம் நீங்க இதுல தெரிந்து கொண்டால் ஓகே. அப்ப இங்க கேட்டிருக்கிறது மூலதன அமைப்புங்கிற விஷயம். சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த மூலதன அமைப்புன்ற விஷயத்துல என்னென்னு வரும் என்று சொல்லி நாங்க பார்ப்போம். குறுங்கால முதலீடு, குறுங்கால முதலீடு வராது. சரியா? குறுங்கால முதலீடு வராது. அதே மாதிரி செலுத்த தக்க செலவுகள் வராது. பங்கு லாப பகிர்வு வராது. அடுத்தது பாருங்க கடன் மூலதனம் நாங்க பார்த்தோம், கடன் மூலதனம் வரும். அடுத்தது உரிமை மூலதனம் வரும், அதே மாதிரி மூலதன ஒதுக்கம். ஆகவே இந்த ரெண்டையும் எப்படி பகிர்ற விஷயம். அப்ப DEFங்கிறது தான் இந்த 5வது ஆன்சர் தான் சரியான ஆன்சராக வரப்போகிறது. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. நாங்க தொடர்ச்சியா என்ன செய்வோம், அடுத்த கேள்விய பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப நாங்க 19 கேள்விகளை முடித்து விட்டோம். நான் பேசுறது உங்க எல்லாருக்குமே கேட்கும் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது பிரேக் ஆகுன்ற பட்சத்துல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் அதை பாக்குறேன். ரைட், சரி. இப்ப நாங்க 20வது கேள்விக்குள்ள போவோம். 20வது கேள்வி மனிதவள முகாமைத்துவம் சம்பந்தமான கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். அப்ப நீங்க பாருங்க என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு. நான் முதல்ல சொல்லி தந்திருக்கிறேன் என்னது, கேள்வி எப்படி அணுக வேணும்னுட்டு. முதலாவதாக நாங்க என்ன செய்யணும், போயிட்டு கேள்விய பார்க்கணும். சரி, இந்த இருக்கு. ஊழியர் தேவைப்பாடு வெளிவாரி ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டுமெனில், அதாவது நிறுவன ஆட்சேர்ப்பு கொள்கையின்படி, சரியா, ஊழியர் தேவைப்பாடு வெளிவாரி ஆட்சேர்ப்பு செய்யப்பட வேண்டுமென்றா உள்வாரி ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டிய இயந்திர இயக்குனர்கள் எத்தனை பேர்? அப்ப இயந்திர இயக்குனர்கள் எத்தனை பேர் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிதான் கேட்டிருக்காங்க. அப்ப இயந்திர இயக்குனர்கள் எத்தனை பேர் தேவைன்றது நாங்க பார்க்க வேணும். அப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த பேராகிராஃபா அப்படியே வாசிச்சுட்டு வரோம். அப்ப நான் இது என்ன செய்யறேன், உங்களுக்கு நான் எக்ஸல் ஷீட்ல இந்த கேள்வியை நான் எடுக்கிறேன். சரியா? எக்ஸல் ஷீட்ல உங்களுக்கு நான் இந்த கேள்வி எடுக்கிறேன் பிள்ளைகள். பாருங்க, மனிதவள முகாமைத்துவத்துக்குள்ள வருது. உற்பத்தி நிறுவனம் ஒன்றில் தற்போது 80 இயந்திர இயக்குனர்கள் காணப்படுறாங்களாம். அப்ப டக்குன்னு எழுதி கொள்வோம், தற்போது 80 ஊழியர்கள் இருக்கிறாங்களா.
இங்கு உற்பத்தி செய்யப்படும் தொகைக்கு இயந்திர இயக்குனர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே நேரடி தொடர்பு காணப்படுதா. அப்ப நேரடியான ஒரு தொடர்பு இருக்கா. அப்ப இவரோட உற்பத்தியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சா, இயந்திர இயக்குனர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சா உற்பத்தி என்ன செய்யும், அதிகரிக்கும். குறைஞ்சா குறைவடையும் என்ற அடிப்படையில இருக்கா. அப்ப நிறுவனமானது எதிர்வரும் வருடங்கள்ல உற்பத்தியை 25% அதிகரிக்க வேணும் என்று சொல்றாராக இருந்தால், இங்க பாருங்க 25% அதிகரிக்கணும் என்று சொல்றாரா இருந்தால், இந்த தற்போது இருக்கிற 80 ஊழியர்களை, இயந்திர ஊழியர்களை நாங்க இன்னும் அதிகரிக்க வேண்டி இருக்கும். எஸ் ஓனோ? எஸ். ஏன்? இங்க உற்பத்தி இருக்குதானே, இந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற தொகைக்கும் இயந்திர இயக்குனர்களுக்கும் இடையில ஒரு நேரடியான தொடர்பு இருக்கிறதுனால அந்த அதிகரிப்பை நாங்க செய்ய வேண்டி இருக்கு. அப்ப இங்க நாங்க என்ன செய்வோம், நோட் பண்ணிக்கொள்வோம் பிள்ளைகள். தற்போது 80 இருந்தவங்களை உற்பத்தி அதிகரிப்பு 25% இருக்கும் போது அதை நாங்க என்ன செய்யணும், இன்னும் அதிகரிக்கணும். அப்ப நாங்க பார்ப்போம், அடுத்த விடயங்களையும் வாசி போட்டு வருவோம். எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யணும், முதல் நோட் பண்ணி கொள்ளணும். சரியா? அடுத்தது பாருங்க, 16 இயந்திர இயக்குனர்கள் தமது ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பிச்சிருக்கிறாங்களாம். அப்ப 16 பேர் என்ன செஞ்சாங்க, ரிசிக்னேஷன் போட்டுட்டாங்க. அப்ப விலக போறாங்க. அடுத்தது 4 இயந்திர இயக்குனர்கள் அடுத்த வருடத்துல இளைப்பாற இருக்கிறாங்க, அதாவது ஓய்வு பெற போறாங்க, பென்ஷன் எடுக்க போறாங்க. அடுத்தது 5 இயந்திர இயக்குனர்கள் மேற்பார்வையாளர் தரத்துக்கு, அதாவது சூப்பர்வைசர்னுடைய தரத்துக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அப்ப பாருங்க பிள்ளைகள், 16 பேர் இல்லாம போறாங்க, ராஜினாமா கடிதம் கொடுத்து. 4 பேர் அடுத்த வருடம் ஓய்வு பெற போறாங்க. அப்ப 20, 5 பேர் என்ன செய்ய போறாங்க, இன்னும் பதவி உயர்வு கிடைக்க போதும். மொத்தம் 25 பேர் இந்த 80 ஊழியர்கள்ல இருந்து குறைய போகிறார்கள். அப்ப நாம முதல்ல என்ன செய்யணும் பிள்ளைகள், எங்களுக்கு 20 பேர் 80 பேர் இருக்கிறாங்க, இன்னும் எத்தனை பேர் இன்னும் எங்களுக்கு தேவை, ஏன்னா நாங்க உற்பத்தி 25% அதிகரிக்க வேணும். அப்ப நாங்க இங்க பாப்போம் பாருங்க பிள்ளைகள், தற்போது 80 ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவர்களை அதிகரிக்க வேணும். அது எவ்வளவுன்னு சொல்லி தெரியாது. அப்ப 100% இருக்கிறத நாங்க என்ன செய்ய போறோம், 25% அதிகரிச்சு 125% போறோம். அப்ப இந்த 80ன்னு சொல்றது 100% இருக்குதுண்டா, இந்த எக்ஸ்ங்கிறது இந்த 125% எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும்டா, இந்த மாதிரி ஃபார்மேட் தான் நாங்க போடுவோம். நீங்க நெக்ஸ்ட்ல படிச்சிருப்பீங்க, ரைட்? அதாவது 80 பேர் 100%, 125% எத்தனை பேர், எத்தனை பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க பிள்ளைகள். 100 பேர் எங்களுக்கு தேவை. ஏன் தேவை, எங்களுடைய உற்பத்தியை நாங்க 25% அதிகரிக்கணும்னா 100 பேர் தேவை. அப்ப இங்க நீங்க பார்க்க வேண்டி இருக்கு பிள்ளைகள், பாருங்க அடுத்த விடயம். ஆனால் தற்போது எத்தனை பேர் இருக்கிறாங்க, 20 பேர் தான் இருக்கு, 80 பேர் தான் இருக்கிறாங்க, ரைட்? 80 பேர் தான் இருக்கிறாங்க. எஸ், 80 பேர் இருக்கிறாங்க. அதுல 16 பேர் ராஜினாமா செய்ய போறாங்க, இளைப்பாற போறாங்க 4 பேர், 5 பேர் என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா பதவி உயர்வு பெற போறாங்க. அப்ப 80 பேர்ல இருந்து 80 பேர்ல இருந்து 25 பேர் போயிட்டாங்கண்டா 55 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. எங்கட ஊழியர் தேவைப்பாடு 100. அப்ப 55 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா எத்தனை பேர் நாங்க ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டி இருக்கு, எத்தனை பேரை நாங்க ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டி இருக்கு பிள்ளைகள்? இங்க பாத்தீங்கன்னா 45 பேரை நாங்க என்ன செய்யணும், ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டும். 45 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய வேணும். இதுலயும் ஒரு விடயம் அவர் என்ன சொல்லி தந்திருக்கிறார் உங்களுக்குன்னு சொன்னா, ரைட், வெளிவாரியாக 40 பேரை இன்டேக் பண்ண போறாங்களாம். இன்டேக் மீன்ஸ் ஆட்சேர்ப்பு செய்ய போறாங்களாம். அப்ப உள்வாரி எவ்வளவா இருக்கும் பிள்ளைகள், 60% இருக்கும். நாங்க இங்க மேலேயே பார்த்திருக்கிறோம் 80%, 80 பேருங்கிறது 100%, 125% எத்தனை பேர்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் பிள்ளைகள், இந்த வெளிவாரியாக 40 பேர், உள்வாரியாக 60 பேரை நாங்க ஆட்சேர்ப்பு செய்யணும்டா, இந்த நான் கண்டு வச்சிருக்கிற 45%ங்கிறது பிள்ளைகள் 100% காணப்படும். 100% காணப்படும். ஏன்னா மொத்தமாக 45 பேரை தான் நீ எடுக்கணும்.
அதுல 40 பேர் என்ன செய்ய போறீங்க, நீங்க வெளியில இருந்து எடுக்க போறீங்க. அப்ப உள்ளுக்கு இருந்து எத்தனை பேர் எடுக்க போறீங்கன்னா 60%. அப்ப 45 பேர் 100% என்றா 45 முழு தொகையாக இருக்குமாக இருந்தால், அதே மாதிரி 100 முழுத்தொகை முழு சதவீதமாக இருக்குமாக இருந்தா, அந்த சதவீதத்துல 60% எத்தனை பேர் கேட்டா பிள்ளைகள் 27 பேர் சுருக்கி எடுத்தா ஆன்சராக வரும். அப்ப ஆன்சர் என்ன பிள்ளைகள் 27 இருக்கும். அப்ப உங்களோட ஆன்சர் கேட்கலாம், வெளிவார ஊழியர்கள் எத்தனை கேட்டா அந்த 40% எத்தனை கேட்டா என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? 60ல இருந்து 27 போனா எத்தனை வரும்? 33 வரும். அப்ப இந்த 33ங்கிறது ஆன்சரா? சாரி 45. சாரி 60 இல்ல, 60ங்கிறது பெர்சன்டேஜ். சாரி நான் மாறி சொல்றேன். 45. இந்த 45ல இருந்து 27 போனா எத்தனை வரும்? எத்தனை வரும் பிள்ளைகள்? 18 வரும். 18 ஆன்சராக வரும். அப்ப இங்கே நாங்க கேட்டிருக்கிறது உள்வாரி 60. அப்ப ஆன்சர் 27 இருக்கு. மாறி கேள்வி கேட்டாண்டா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆன்சர் எழுத வேண்டி இருக்கு. சரிதானே? அப்ப பாப்போம். இப்ப நாங்க என்ன செய்வோம், எங்களோட ஆன்சருக்கு போவோம், கேள்விக்கு போவோம். அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டோம் 27 என்று சொல்லிட்டு, அப்ப டிரெக்டாவே நாங்க என்ன செஞ்சிடலாம், 27 சொல்லி ஆன்சரை மார்க் பண்ணி விடலாம். சரிதானே? இந்த விடயம் ஓகே. சரி, இப்ப இது வரைக்கும் ஏதாவது எனி டவுட்ஸ் பிள்ளைகளுக்கு இருந்தா பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன செய்யுங்க, நீங்க வந்து செட் பாக்ஸ்ல போடுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அடுத்த விடயம் பார்ப்போம் பிள்ளைகள். 21வது கேள்விக்கு போக போகிறோம். 21வது கேள்விக்கு போக போகிறோம். பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தெரிவு செய்க. சரியா? அப்ப இது கொஞ்சம் பார்ப்போம். தொலை இயக்கி, ரிமோட் கண்ட்ரோல், ஒரு நிலையான ஃபர்ம்வேர், ரைட். இது உங்களுடைய தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் சம்பந்தமான ஒரு பாடம் இருக்கு. அந்த யூனிட் சம்பந்தமாகத்தான் பேசியிருக்கிறோம். இதுல பேசிக் இன்புட் அவுட்புட் சம்பந்தமாகத்தான் உங்கள்ட்ட இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கு. ரைட். அந்த விடயத்தை நாங்க இப்ப நோட்ஸ் ரீதியாக பார்த்துட்டு வருவோம். பார்த்தோம்னா எங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சரி, இந்த இருக்கு கணினிமயப்படுத்தப்பட்ட தகவல் முறைமையின் கூறுகள், சிபிஐஎஸ்னுடைய கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் இன்புட் அவுட்புட் பேசிக் சிஸ்டமாக காணப்படும். சரியா? இதுதான் ஒரு ஒரு கம்ப்யூட்டர் யூனிட் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த விடயங்கள் பிரதானமான விஷயங்களாக காணப்படும். சரியா? இந்த கூறுகள் என்னன்னு சொல்லித்தான் நாங்க பார்க்க போறோம். ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், இதுல முதலாவது நாங்க பார்க்க வேணும் ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்ன்னு சொன்னா ஒரு ஒரு கம்ப்யூட்டர் எடுத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரை அல்லது லேப்டாப் எடுத்தீங்கன்னா அதை நாங்க தொட்டு பார்க்கலாம். அதை நாங்க என்ன செய்யலாம், தொட்டு பார்க்க முடியும். அப்ப அந்த தொட்டு பார்க்கக்கூடிய மாதிரி என்ன விடயங்கள் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்னவா இருக்கும், ஹார்ட்வேரா இருக்கும். அப்ப கீபோர்ட், மவுஸ், மானிட்டர் இப்படியான விடயங்கள் எல்லாம் தொற்றுணரக்கூடியவை. அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், அடுத்தது சாஃப்ட்வேர். அது தொட்டு பார்க்க இயலாது. இது உங்களோட லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டருக்குள்ளேயோ இருக்கிற விஷயம். சில ப்ரோக்ராம்ஸ், சில சாஃப்ட்வேர்ஸ், அதாவது எம்எஸ் வேர்டா இருக்கலாம், நீங்க என்ன விண்டோஸ் பாவிக்கிறீங்கன்றதை அடிப்படையாக கொண்டு அந்த விடயமாக இருக்கலாம். அடுத்தது பாருங்க லைவ் வேர் என்ற ஒரு விடயம் இருக்கு. அது அந்த கம்ப்யூட்டரையோ அந்த லேப்டாப்பையோ யூஸ் பண்றவங்க. உதாரணம் போட்டிருக்க பாருங்க, ஏடிஎம் ஒரு கணினி, அந்த கணினியை பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய யூசரா இருக்கிற நீங்க தான் லைவ் வேர். கம்ப்யூட்டர் யூசர் தான் லைவ் வேர், லேப்டாப் யூசர் தான் லைவ் வேராக இருக்கும். அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், டேட்டா. டேட்டானா தகவல்களை நாங்க பெற்றுக்கொள்றதுக்கு பயன்படுத்துகின்ற உள்ளீடுகளில் தான் டேட்டா, தரவுகளாக இருக்கு. அதாவது புள்ளி விவரங்களாக இருக்கு. அப்ப எந்த அடிப்படையில ஒன்று அது நம்பராக இருக்கலாம். நம்பரை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம், ஒரு தகவலை உருவாக்கி கொள்ளலாம். லெட்டர்ஸை வச்சுக்கொண்டு உருவாக்கி கொள்ளலாம், சிம்போல்ஸை வச்சுக்கொண்டு உருவாக்கலாம். இந்த எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சு நீங்க உருவாக்குறது தான் ஒரு தகவலாக இருக்கு. அப்ப இது டேட்டா. ப்ரொசீஜர்ஸ். ப்ரொசீஜர்ஸ் அடுத்த விடையும் இந்த ப்ரொசீஜர்ஸ்ன்றது, அதாவது நீங்க ஒரு கணினியை பயன்படுத்தணும், அதுல இருக்கிற விஷயங்களை பயன்படுத்தணும்னா சில ஸ்டாண்டர்ட் இருக்கும், சில சட்ட திட்டங்கள் இருக்கும், சில கொள்கைகள் எல்லாம் காணப்படும். அந்த விடயங்கள் சம்பந்தமானது. அடுத்தது ஃபர்ம்வேர் என்று சொல்றது சில நிகழ்ச்சி திட்டங்கள், சில கம்ப்யூட்டர்ஸ், ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒன்று சில பொருட்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது சிப் கொண்டு பயன்படுத்தியிருப்பாங்க, சில சாஃப்ட்வேர் மாதிரி குட்டி குட்டியா.
உதாரணத்துக்கு டிஜிட்டல் வாட்ச பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்ப அதுல நீங்க சைட்ல 4 பட்டன் இருக்குன்னா அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்ற அடிப்படையில் என்ன நடக்கும், அதுகள்ல மாற்றங்களை செய்யலாம். ரிமோட் கண்ட்ரோலும் அப்படித்தான். அதுல ஒரு ஒன்றன் அமர்த்தினீங்கன்னு சொன்னா என்ன முதலாவது சேனல் வரும். அது மியூட்ட அமர்த்தினீங்கன்னா மியூட் ஆகும், அன்மியூட்னா அன்மியூட் ஆகும். அப்படி அதே மாதிரி அந்த டிராபிக் லைட்லயும் அந்த டிராபிக் லைட் வந்து ஒட்டோவா சிக்னல் லைட் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு ப்ரோக்ராமிங் ஒன்று செஞ்சிருப்பாங்க. இத்தனை நிமிஷத்தால என்ன செய்யணும், இது விழணும் வேண்டாம், அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டைமுக்கு என்ன செய்யும், அது சிக்னல் விழும். ரெட் லைட்னா ரெட் லைட், கிரீன் லைட்னா கிரீன் லைட், அது விழும். அப்ப இந்த விடயங்கள் சம்பந்தமாகத்தான் உங்கள்கிட்ட கொஸ்டின் பண்ணி இருக்கிறாங்க. சரிதானே? அப்ப இதுகளை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்வோம், பேப்பரை பார்ப்போம். முதலாவது பாருங்க பிள்ளைகள், தொலை இயக்கி அதாவது ரிமோட் கண்ட்ரோல் ஒரு நிலையான ஃபேம், அதாவது நிலையான பொருள், அதாவது நிலை பொருள் ஃபேம்வேர்னு நான் பார்த்தேன். அப்ப ஸ்டார்டிங்லயே ஒரு சரியான ஆன்சர் கிடைச்சிட்டு நாங்க சில டைம்ஸ்ல மிக பொருத்தமான ஆன்சரும் தேட வேண்டி இருக்கு. அதனால மத்த ஆன்சரும் சரியா பிழையான்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். அடுத்தது பாருங்க, மத்திய செயன்முறை அலகு சிபி ஒரு உயிர் பொருளா? சி, நீங்க தொட்டு உணரக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப தொட்டு உணரக்கூடியதுன்னா அது ஒரு ஹார்ட்வேராக இருக்கு. அப்ப அது ஆன்சராக வராது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், காட்சி திரை அது ஒரு மென்பொருளா? சாஃப்ட்வேர்னு சொல்றாங்க. இல்ல, அது ஒரு ஹார்ட்வேர். முறைமை செயற்படுத்துனர் ஒரு வன்பொருள்? இல்ல, பிள்ளை. அதே மாதிரி இணையதளம் ஒரு தரவு? இல்ல, தரவுன்னு சொன்னா நாங்க என்னன்னு பார்த்திருக்கோம். சில இன்புட்ஸ் சிம்போல்ஸா இருக்கலாம், அல்லது நம்பரா இருக்கலாம், அல்லது என்னது லெட்டர்ஸா இருக்கலாம். அப்ப முதலாவது ஆன்சர் தான் ஆன்சராக வரும். அப்ப நாங்க டைரக்டா என்ன செஞ்சிட்டோம், ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளிட்டோம். இதுக்கு என்ன அறிவு தேவை, உடந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் சம்பந்தமான அறிவு உங்களுக்கு தேவை. சரிதானே? அப்ப 21 கேள்விகள் முடிச்சாச்சு. 21வது கேள்வி வரைக்கும் மொத்தமாக நாங்க பார்த்து முடிஞ்சு அடுத்த விடயத்துக்கு வருவோம். இப்ப 22வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். இறக்குமதி செயன்முறையில் பயன்படுத்தப்படும் நாணய கடிதத்துடன் சம்பந்தப்படாது தரப்பினர். அப்ப முதலாவது நீங்க தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள், சரியா? நாணய கடிதம்டா என்ன, அதோட தொடர்புற தரப்பினர் யாரு? அப்ப இதுல கேட்கப்பட்டிருக்கிறது என்னது, சம்பந்தப்படாத தரப்பினர். அப்ப இந்த 3 விடயத்தையும் கருத்தை கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும்டா, நீங்க ஆன்சரை எடுக்க வேண்டியதாக இருக்கு. டிரெக்ட் ஆன்சர் இதுல இருந்து நீங்க எடுத்துருவீங்க, ரைட்? இறக்குமதி ஏற்றுமதி எங்க இருக்கோ அது தவிர்ந்த விஷயமாக இருக்கும். அப்ப நீங்க காப்புறுதி தான் ஆன்சர் எடுத்துருவீங்க. இருந்தாலும் நாங்க என்ன செய்வோம், கொஞ்சம் நார்மலா பார்ப்போம், கொஞ்சம் நோட்ஸையும் ரிவைஸ் பண்ணிட்டு வருவோம். இந்த இருக்கு, சாரி, நாணய கடிதம். நாணய கடிதம் டபிள்யூஎல் இறக்குமதியாளனின் இறக்குமதிக்கான பண கொடுப்பனவை உறுதிப்படுத்தப்பட்டு அல்லது உறுதிப்படுத்தி இறக்குமதியாளர் நாட்டு வணிக வங்கியால் ஏற்றுமதியாளர் நாட்டு வணிக வங்கிக்கு அனுப்பப்படுகின்ற ஒரு ஆவணம். அப்ப உள்நாட்டு சாரி ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தை பொறுத்தளவுல நாங்க ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். அதுல நாங்க அந்த அந்த உள்நாட்டு சாரி ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துல பயன்படுத்தக்கூடிய சில ஆவணங்கள்ல ஒரு ஆவணம் தான் இந்த நாணய கடிதம். இந்த நாணய கடிதம் என்ன வேலை செய்யும் சொன்னா, இப்ப நீங்க ஒரு விஷயத்த ஒரு ஒரு பொருளை நீங்க என்ன செய்ய போறீங்க, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்ய போறீங்களாக இருந்தால் உங்களுடைய பேமெண்ட் வந்து உறுதிப்படுத்தப்படும். உங்கள்கிட்ட குறிப்பிட்ட அளவு காசு இருக்கணும்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், இருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்தணும். அப்பதான் அவன் என்ன செய்வான், நம்பிக்கையா உங்களுக்கு பொருளை தருவான், ரைட்? அப்ப என்ன செய்வாங்கன்னா, உங்களோட வணிக வங்கி, நீங்க எந்த பேங்க்ல நீங்க வந்து உங்களோட சேமிப்பு வைப்பையோ அல்லது நடைமுறை வைப்பையோ அல்லது நிலையான வைப்பையோ நீங்க பேன்றீங்களோ அந்த வணிக வங்கியில போயிட்டு என் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ வந்து கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க, என்கிட்ட இவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி அந்த கொடுப்பனை உறுதிப்படுத்தி தாங்கன்னு கேட்டா அவர் உங்கள்கிட்ட எழுதி தர மாட்டார். அவர் யாருக்கு அனுப்பணும்னு சொல்லி கேட்பார். அப்ப நீங்க இவருக்கு தான் அனுப்பணும்னு சொன்னா அப்ப உங்களோட இறக்குமதியாளர் சாரி உங்களோட ஏற்றுமதியாளர், உங்களோட ஏற்றுமதியாளர் இன்னொரு நாட்டுல இருப்பார். அந்த ஏற்றுமதியாளர் நாட்டுல காணப்படுற அந்த ஏற்றுமதியாளர் எந்த வங்கியில வங்கி கணக்கு வச்சிருக்கிறாரோ அந்த ஏற்றுமதியாளர் நாட்டு வணிக வங்கிக்கு உங்களோட இறக்குமதியாளர், நீங்க தான் இறக்குமதி செய்றீங்க, உங்களோட இறக்குமதியாளர் உங்களுடைய வணிக வங்கியில இருந்து அவண்ட நாட்டுல இருக்கிற அவண்ட
கணக்கு இருக்கிற வங்கிக்கு அனுப்பப்படுகின்ற, அதாவது கொடுப்பனவை உறுதிப்படுத்தி, இந்த கொடுப்பனவை உறுதிப்படுத்தி அனுப்புகின்ற ஒரு ஆவணமாகத்தான் இந்த நாணய கடிதம் இருக்க போகுது. அப்ப தொடர்பு படுற தரப்பினர்கள் இறக்குமதியாளர், ஏற்றுமதியாளர், அடுத்தது இறக்குமதியாளர் நாட்டு வணிக வங்கியும் ஏற்றுமதியாளர் நாட்டு வணிக வங்கியுமாக இருக்கு. அப்ப தொடர்புபடாத தரப்பினர் யாருன்னு சொல்லி டைரக்டாவே நாங்க என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். அப்ப இங்க இருக்கிறது பாருங்க, இறக்குமதியாளன், ஏற்றுமதியாளன், இறக்குமதியாளன் நாட்டினுடைய வங்கி அல்லது இறக்குமதியாளனுடைய வங்கி, ஏற்றுமதியாளருடைய வங்கி. அப்ப வராதது காப்புறுதி கம்பெனி. அப்ப 5வது தான் ஆன்சர் நாங்க டிரெக்டாவே போட்டுடலாம். ஆனா கொஞ்சம் நொலிஜிக்காக நாங்க என்ன செஞ்சோம், அதை பார்த்துட்டு வந்தோம். சரிதானே பிள்ளைகள்? அந்த விடயமும் ஓகே. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, 23வது கேள்விக்கு போக போறோம். அளவுசார் மற்றும் பண்புசார் முறையில் தகவல்களை வகைப்படுத்தலுக்கான நியதி. சரி, உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தகவல் சம்பந்தமாக நாங்க பார்க்கணும். இப்ப நாங்க இப்படி ஐடி பார்த்துட்டு வரோம். இந்த ஐடில இருக்கிற விஷயம் தான் இதுவும். அளவுசார் மற்றும் பண்புசார் முறையில தகவல்களை நீங்க வகைப்படுத்துறீங்கன்னா அது மூலம் அடிப்படையிலையா, முகாமைத்துவ மட்டங்கள் அடிப்படையா, அல்லது நிகழ்வுகள் அடிப்படையா, நேரம் அடிப்படையிலையா, தன்மை அடிப்படையிலையான்னு பார்க்கணும். சில பேர் என்ன செய்வீங்க, இதுக்கு ஆன்சர் டிரெக்டாவே இதுதான் என்று சொல்லி எழுதுவீங்க. கமெண்ட்ல செக் பாக்ஸ்ல போடுறவங்க செக் பண்ணி போடுங்க, நான் பாக்குறேன், நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? நோட்ஸை வச்சு நான் விளங்கப்படுத்துறேன். ரைட். இந்த தகவல்களை வகைப்படுத்துறது இருக்கு பாருங்க. நியதிகள் மூலம் அடிப்படையில், தன்மை அடிப்படை, முகாமைத்துவ மட்டம் அடிப்படை, காலம் அடிப்படை, நிகழ்வு அடிப்படை, திருச்சிகமா பிரிப்பு அடிப்படை, உற்பத்தி தொழிற்பாடு அடிப்படை. அதுல மூலம் அடிப்படையில பிள்ளைகள் உள்ளக வெளியக அல்லது முதலாம் நிலை, இரண்டாம் நிலைன்னு பிரிப்போம். அப்ப உள்ளக வெளியக சம்பந்தமாக அங்க இல்லை. அப்ப மூலம் ஆன்சராக வராது. பண்பு அளவு அடிப்படையில தன்மை. எஸ், அப்ப தன்மை தான் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிட்டோம். மிச்சத்தையும் பார்த்துருவோம். உபாய ரீதியான செயற்பாடு, உபாய ரீதியானது செயற்பாட்டு ரீதியானது. அது முகாமைத்துவ மட்டம் அடிப்படையில், அதாவது டாப் லெவல் மேனேஜர்ஸ், உயர்மட்ட முகாமையாளருக்கு உபாய ரீதியான ஸ்ட்ராட்டஜிக் சமமான விஷயங்களும், எல்எல்எம் அதாவது லோ லெவல் மேனேஜர்ஸ் கீழ்மட்ட முகாமையாளருக்கு செயற்பாட்டு ரீதியான விஷயங்கள் சம்பந்தமாகவும் தெரிந்திருத்தல் வேண்டும். இப்படித்தான் வகைப்படுத்துறார். காலத்தின் அடிப்படையில எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் உண்டு. நிகழ்வுகள் அடிப்படையில் நிச்சயம் அல்லது நிகழக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது பாருங்க திரட்சி பிரிப்பு அடிப்படையில. அடுத்தது பாத்தீங்கன்னா உற்பத்தி தொழிற்பாடு, அது ஒவ்வொரு தொழிற்பாடுகள் அடிப்படையில நிதி, சந்தைப்படுத்தல், மனித வளம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது ஆய்வும் அபிவிருத்தியும் என்ற தகவல் என்று சொல்லிட்டு நாங்க அந்த தகவல்களை சில நியதிகளின் அடிப்படையில் வகைப்படுத்துவோம். அப்ப இங்க நாங்க பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா பண்பு. ரைட், இந்த விடயத்தை தான் பார்த்திருக்கிறோம், பண்பும் அளவும். அப்ப ஆன்சர் நியதி தன்மையாக இருக்கும். அப்ப நான் பேப்பருக்கு போனோம் என்று சொன்னா ஆன்சர் என்ன பிள்ளைகள், ஆன்சர் இந்த தன்மையாக இருக்கும். 4வது ஆன்சர். அடுத்தது பார்ப்போம் பிள்ளைகள், இந்த வேலை விவரணம் என்பது வேலை ஒன்றுக்கான என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வேலை விவரணம் என்றா முதல்ல என்னன்னு சொல்லி தெரியணும். முதல்ல இந்த வேலை விவரணம் எந்த யூனிட்ல இருக்குன்னு சொல்லி தெரியும். வேலை விவரணம் எந்த யூனிட்ல இருக்கு பிள்ளைகள்? வேலை விவரணம் எந்த யூனிட்ல இருக்கு? வேலை விவரணம் மனிதவள முகாமைத்துவத்துல இருக்குது. சரிதானே? அப்ப மனிதவள முகாமைத்துவத்துக்குள்ள கொஞ்சம் நாங்க போயிட்டு வருவோம். ரிட்டர்ன் கொஞ்சம் போயிட்டு வருவோம். இந்த இருக்கு, இதுதான் விடயம். இங்க பாருங்க பிள்ளைகள், மனிதவள முகாமைத்துவத்தினுடைய பணிகள் அல்லது கருமங்கள் நிறைய இருக்கு. அது ஒரு எக்கச்சக்கமா ஒரு 14 கிட்ட அந்த மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு. அப்ப இதுல தொழில் விளக்கம் என்ற ஒரு விடயம் இருக்கு. அது கீழே தான் இந்த தொழில் விவரணமும் அல்லது வேலை விவரணமும் இந்த தொழில் நியமம் என்ற விஷயம் இருக்க போகுது. அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், முதலாவதாக இருக்கின்ற இந்த ஜாப் அனலைசிஸ். ரைட், இந்த ஜாப் அனலைசிஸ் தொழில் விளக்கம்ங்கிறது 2 விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். 2 விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். ரைட், அதுல ஒண்ட பாருங்க பிள்ளைகள், வணிகத்தின் பணிகள், கடமைகள், பொறுப்புகள் என்ற விஷயம். அடுத்தது ஊழியரனுடைய இருக்க வேண்டிய தகமைகள், பண்புகள். அப்ப ஒரு வணிகத்துல காணப்படுற வேலை என்ன, அந்த வேலைக்கான கடமைகள், பொறுப்புகள் என்ன, ஊழியர் ஒருத்தர் இருக்காருன்னா அந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு அந்த ஊழியருக்கு இருக்க வேண்டிய தகமை அல்லது பண்புகள் என்னன்னு பார்க்கணும்.
அப்ப அதன் அடிப்படையில இந்த மனிதவள முகாமைத்துவத்தின் பணிகள்ல காணப்படுகின்ற இந்த தொழில் விளக்கம் என்ற ஜாப் அனலைசிஸ் 2 மூலங்களை கொண்டதாக காணப்படும். ஒன்று தொழில் விவரணம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அடுத்தது தொழில் நியமம் ஜாப் ஸ்பெசிபிகேஷன். இங்க நாங்க பார்க்க வேண்டியது அநேகமாக நீங்க விடையளிக்கிறதுக்கு இங்க தெரிய வேண்டியது தொழில் விவரணம் தான் என்னன்னு. ரைட், ஸ்க்ரோல் பண்ணுவோம், கீழே பார்ப்போம். இந்த தொழில் விவரணம்டா என்னடா பிள்ளைகள்? இங்க நாங்க மேல பார்த்தோமே, இந்த வணிகத்தினுடைய பணிகள் என்ன, கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, அதே மாதிரி சில நிபந்தனைகள் இருக்கும். ஒரு 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 வேலையை செய்யணும்னா சில நிபந்தனைகள் இருக்கும். அந்த நிபந்தனைகள் என்ன? அப்ப இந்த பணிகள் என்ன, கடமை என்ன, பொறுப்புகள் என்ன, நிபந்தனைகள் என்ன என்று சொல்லிட்டு ஒரு பணி தொடர்பான அதனுடைய என்ன பணி, என்ன வேலை, அதுக்காக என்னென்ன டியூட்டிஸ் நாங்க செய்யணும், கடமையை செய்யணும், அதை சரியா செய்யணும், அதுக்கான பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதை செய்யறதுக்கான சில நிபந்தனைகள் என்னன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு ஒரு ஒரு விஷயம் ஒன்று தருவாங்க. அதுதான் தொழில் விவரணம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இது ஒவ்வொரு நிறுவனத்தாலையும் வெளியிடப்படும். அதே மாதிரி அடுத்த விடயம் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், அது இந்த தொழில் நியமம், அது ஜாப் ஸ்பெசிபிகேஷன். அதாவது ஒரு தொழிலுண்டு எடுத்தீங்கன்னு சொன்னா ரைட், எப்படி ஒரு தொழில் விவரணம் என்கின்ற விஷயம் இருக்கோ அதே மாதிரி இந்த தொழில் நியமம்ன்றது ஊழியருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற விடயம். சரிதானே? அவ தொழில் சார் தகமை இருக்கணும், அனுபவம் இருக்கணும், வயதில் இருக்கணும், கல்வி தகமை இருக்கணும், மொழிசார் அறிவு இருக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப ஒரு ஊழியர் ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய தகமைகள் பண்புகள் சம்பந்தமாக சொல்றது தொழில் நியமமாகவும், ஒரு வேலை சம்பந்தமாக இந்த வேலை என்னன்றதை சொல்றது தொழில் விவரணமாகவும் இருக்கும். அப்ப நாங்க கேள்வி பேப்பருக்கு போவோம். இங்க பாருங்க பிள்ளைகள், முதலாவது ஆன்சர் வாசிப்போம். பணிகள், கடமைகள், பொறுப்புகள் மற்றும் வேலை வாய்ப்பு நிபந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு பட்டியல் அல்லது ஒரு ஆவணம். ரைட், இதுதான் வேலை விவரணமாக காணப்படும். ரைட், இதுல நான் கூட யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. தகுதிகள் தகுதிகள் எதுக்குள்ள வரும், அது வேலை நியமனத்துக்குள்ள வரும். அப்ப இது ஆன்சராக வராது, சாரி ஆன்சராக வராது. அடுத்தது தகுதிகள், எஸ் இதுவும் வராது. அடுத்தது பணிகள், தொழில் பெறுநருடைய பண்புகள், அதனாலேயே இது வராது. கடமை, அனுபவங்கள் இருக்குது, தொழில் நியமத்துக்குள்ள வரும். அப்ப முதலாவது தான் ஆன்சர். அப்ப நாங்க என்ன செஞ்சிடலாம், ஸ்ட்ரைட்டாவே ஆன்சரை எழுதிவிட முடியும். சரிதானே? இதுல டவுட்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரியா? ஓகே, அடுத்த விடயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். அடுத்த விடயத்துக்கு வருவோம். இங்க பாருங்க, நிறுவனம் ஒன்று ஒவ்வொரு மட்டத்திலும் உள்ள ஊழியர்களை உள்ளடக்கி அப்படின்னு நிறைய விஷயம் பேசுறாரு. ஆனா நாங்க முதல்ல பார்க்கணும், இந்த கூற்றுல உள்ளடக்கி இருக்கிற திட்டமிடல் தத்துவங்களினுடைய எண்ணிக்கை. அப்ப எங்களுக்கு திட்டமிடலினுடைய தத்துவங்கள் தெரிஞ்சிருக்கும். திட்டமிடலுக்குள்ளதான் இந்த திட்டமிடல் தத்துவம் என்ற விடயம் இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்வோம், அந்த விடயத்தை அனலைஸ் பண்ணுவோம். அந்த விடயத்தை நாங்க என்ன செய்வோம், அனலைஸ் பண்ணுவோம். அப்ப உள்ளுக்கு வருவோம், கேள்விக்கான அந்த அந்த தத்துவங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். பிள்ளைகள் நோட்ஸ்ல பார்ப்போம். இந்த இருக்குது, இதுதான் திட்டமிடலினுடைய தத்துவங்கள் பிள்ளை. அப்ப முதல்ல பாருங்க, இலக்கு குறிக்கோள்களை மையப்படுத்தியதாக இருக்கு. உங்களுடைய இலக்கு அடையணும், உங்களுக்கான ஒரு நோக்கம் இருக்கு, அதை உள்ளடக்கியதாகத்தான் உங்களுடைய திட்டமிடல் இருக்கும். அதே மாதிரி நடைமுறைக்கு சாத்தியமானதா இருக்கணும், பிராக்டிகலா இருக்கும். நடக்காத ஒரு விஷயத்தை நாங்க என்ன செய்யக்கூடாது, திட்டமிடக்கூடாது. அடுத்தது இச்சைப்படுத்தப்பட்ட தகவல்களை கொண்டு திட்டமிடல் நடக்கணும். பழைய விஷயங்களை எல்லாம் வச்சுக்கொண்டு திட்டமிடல் செய்யறதில்ல. இப்ப என்ன அப் டு டேட்டான தகவல் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு தான் நாங்க என்ன செய்யணும், திட்டமிடலை செய்யும். கால வரையறை ஒன்று இருக்கணும், இதுக்குள்ள எங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கணும்ங்கிற ஒரு கால வரையறை இருக்கணும். பிளெக்சிபிலிட்டி, எந்த டைமுக்கும் சிச்சுவேஷனுக்கும் ஏற்ற மாதிரி திட்டமிடல், எங்களுடைய பிளானிங்கை சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சேஞ்ச் பண்ண முடியாத பிளானிங்கா இருந்ததுன்னா உங்களுடைய பிளான் என்ன செஞ்சிடும், தோல்வி அடைஞ்சிடும். சோ அதனால சிச்சுவேஷன் சேஞ்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இவ்வளவு நீங்க ஒரு 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 உச்ச நிலையில நீங்க உங்களுடைய லாபத்தை அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. ஆனா அடுத்த வருஷம் பொருளாதாரத்துல நாட்டுல பிரச்சனை கொண்டு வருது. அப்ப என்ன செய்யுது,
அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானிங்க சேஞ்ச் பண்ணும். அப்போ ஒரு பிளெக்சிபிளா இருக்கும். அடுத்தது எல்லாருக்கும் உங்களுடைய பிளான் விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும். நிறுவனத்துல இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் உங்களுடைய திட்டம் என்னன்னு சொல்லி அல்லது அந்த திட்டமிடுற அந்த பிளானிங் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஒருத்தருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு தெரியாட்டியும் அவர் இன்வால்வ் ஆக மாட்டார். சோ அதனால எல்லாரும் விளங்கி கொண்டாங்கன்னா அந்த அனைத்து அங்கத்தவர்களுடைய உச்ச பங்களிப்பு இந்த திட்டமிடலை நடைமுறைப்படுத்துறதுக்கு தேவை. எல்லாரோட இன்வால்வ்மெண்ட்டும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி ஏனைய முகாமைத்துவ கருமங்கள், அது என்ன சொல்றாங்க பிள்ளைய, ஏனைய முகாமைத்துவ கருமங்கள்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க? ஒன்று திட்டமிடல் முடிஞ்சா அடுத்தது ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். அந்த 3 விஷயங்களுக்கும் முன்னர் அப்ப திட்டமிடல் தான் ஃபர்ஸ்ட், அடுத்ததுதான் ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். அப்ப ஏனைய முகாமைத்துவ கருமங்களுக்கு முன்னுக்கு நீங்க இதை தயாரிச்சிருக்கணும். அதே மாதிரி அந்த ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தலை ஒன்றிணைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இந்த திட்டமிடல் மூலமாக ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தலையும் எல்லாத்தையும் ஒன்றாக இணைச்சு தான் நீங்க இந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேணும். தொடர்பு இல்லாம என்ன செய்யலாது, திட்டமிடல் செய்ய முடியாது. ஏன்னா அதுதான் அதனுடைய தத்துவங்களாக இருக்கு. இதை வச்சுக்கொண்டு எங்களுடைய கேள்வி பேப்பருக்கு வருவோம். கேள்வி பேப்பருக்கு வந்தீங்கன்னா பிள்ளைகள் ரைட், இங்க பாருங்க எத்தனை திட்டமிடல் தத்துவங்கள் இருக்குன்னு கேட்காரு. அப்ப நாங்க முதல்ல ஒவ்வொன்றா நோட் பண்ண. நிறுவனம் ஒன்று ஒவ்வொரு மட்டத்திலும் உள்ள ஊழியர்களை உள்ளடக்கிய வகை. அப்ப எல்லா அங்கத்தவர்களுடைய இன்வால்வ்மெண்ட்டும் அங்க இருக்கு. உச்ச பங்களிப்பு பெற போறார். செயற்குழுவின் மூலம் தொழிற்பாட்டு திட்டங்களை அடிப்படையாக கொண்டு, அப்ப இப்ப பிரசன்ட்ல இருக்கிற நடந்து கொண்டிருக்கிற திட்டங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த விடயத்தை அவர் தயாரிக்கிறார். அப்ப இச்சைப்படுத்தப்பட்ட தகவல். அடுத்தது 2018 இருந்து 20 காலப்பகுதிக்கான வணிகத்தின் கூற்று திட்டம். அப்ப ஒரு குறிப்பிட்ட கால வரையறையும் குறிப்பிடுறார். இப்ப ஆன்சர் 3 இருக்குது பிள்ளைகள், 3 இருக்குது. இன்னும் ஏதாவது தத்துவங்கள் தரப்பட்டிருக்குமா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஆன்சரை எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அப்ப இந்த விடயம். அடுத்த விடயம் பிள்ளைகள் 26, அதை கொஞ்சம் வைங்க. அது கொஞ்சம் பெரிய பரப்பு, சந்தைப்படுத்தல இருக்கு. அந்த விஷயத்தை நாங்க சந்தைப்படுத்தல கொஞ்சம் படிச்சுட்டு நாங்க இதுக்குள்ள வருவோம். சரிதானே? அப்ப நாங்க என்ன செய்வோம், கொஞ்சம் அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரிதானே? ஊழியர்களை தெரிவு செய்யும் போது பயன்படுத்தப்படும் பரீட்சை முறையையும் அதன் நோக்கத்தையும் மிக சரியாக குறிப்பிடும் கூற்றை தெரிவு செய்க. நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்றது நான் சொன்னேன் தானே, பிளெக்சிபிலிட்டி. பிளெக்சிபிலிட்டின்னா உங்களோட தீர்மானம்ங்கிறது சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சேஞ்ச் பண்ண முடியாத மாதிரி இருக்க முடியாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இப்ப வளைவு சுழிவுகளாக கொண்டதாக இருக்கும். இப்ப ரப்பர் ஒண்ணு எடுத்தீங்கன்னா அதை என்ன செய்யலாம், வளைக்கலாம், என்னையும் செய்யலாம். எவ்வளவு வேணாலும் உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கை எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அந்த ரப்பர் பேண்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ ஒரு பிளெக்சிபிலிட்டி ஒன்று இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய திட்டமிடல்ல சேஞ்சஸ கொண்டு வரணும். அப்ப அந்த சேஞ்சஸ கொண்டு வரக்கூடிய மாதிரி தான் உங்களோட இது இருக்கணும், திட்டமிடல் இருக்கணும். அதான் சொன்னனே, உங்களுடைய எய்ம் வந்து அடுத்த வருஷம் உங்களோட லாபத்தை உச்சப்படுத்துறது. ஆனா அடுத்த வருஷம் இலங்கையை பொறுத்தளவுல ஒரு பொருளாதாரத்துல ஒரு வீழ்ச்சி ஒன்று வந்துட்டு பணவீக்கம் ஒன்று அதிகரிச்சுட்டுண்டா என்ன செய்யலாம், மக்கள் பொருள் எல்லாம் விலையெல்லாம் அதிகரிக்க சாமான் வாங்குறதை எல்லாம் குறைச்சிருவாங்க. அப்ப குறைச்சா என்ன நடக்கும், குறைச்சா அங்க உங்களுடைய விற்பனை நடக்காது, லாபம் நடக்காது. அப்ப உங்களோட திட்டமிட்டு இருக்கீங்க லாபத்தை உச்சப்படுத்தணும்னுட்டு, அப்ப இப்ப என்ன செய்யாது, உச்சப்படுத்த இயலாது. அப்ப நாங்க வேற என்ன ஸ்ட்ராட்டஜிக் பிளான் கொண்டு வர போறோம், என்ன செய்வோம், இருக்கிற பொருளை வச்சுட்டு நாங்க என்ன செய்வோம், எங்களோட விஷயத்தை செய்வோம், எங்களுடைய சந்தைப்படுத்தலை செய்வோம். அதே மாதிரி பொருட்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்போம். அப்படி என்னுடைய திட்டமிடல் என்ன செய்யணும், டக்குன்னு மாத்துறது. இப்ப அப்ப உங்களுடைய திட்டமிடலுங்கிறது பிளெக்சிபிளா பிக்சடா இருக்காம அது வந்து கொஞ்சம் ஏதாவது சந்தர்ப்பம் வருமாக இருந்தால் அதை அதுக்கேற்ற மாதிரி மாற்றக்கூடியதா இருக்கிறது. அந்த பிளெக்சிபிலிட்டி தான் நெகிழ்வுத்தன்மை. ஓகே தானே, விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேமா. நாணய கடிதம் வணிக வங்கி மட்டுமா அனுப்ப முடியும்? எஸ், நாணய கடிதம் வந்து வணிக வங்கி தான். வேற எங்க நீங்க வைப்புகளை செய்ய போறீங்க? உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வணிக வங்கியில தான் பொதுவாக நீங்க செய்ய போறீங்க.
சரிதானே? மெயினா அதுதான் வரும். சப்போஸ் விசேட வங்கிகளும் கொடுக்கலாம். ஆனால் வணிக வங்கி தான் மெயினா இருக்கு. ஏன்னா இது ஒரு ஒரு முக்கியமான ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான ஒரு பாரிய விஷயம்ங்கக்குள்ள அதை மிக முக்கியமான தலையிடக்கூடியவராக மத்திய வங்கியில நேரடி கண்காணிப்பு கீழே இருக்கிற இந்த யாரு வணிக வங்கி பொறுப்புதாரியாக இருப்பார். அப்ப அவர்கிட்ட இருந்து போகும்போதும் உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய பண கொடுப்பனை உறுதிப்படுத்தப்படும். சரிதானே? ரைட். ஊழியர்களை தெரிவு செய்யும் போது பயன்படுத்தப்படும் பரீட்சை முறையையும் அதன் நோக்கத்தையும் மிக சரியாக குறிப்பிடும் கூற்றை தெரிவு செய்க. அப்ப ஊழியர்களை தெரிவு செய்யறதுக்காக நீங்க சில பரீட்சைகளை நடத்துவீங்க. சரிதான பிள்ளைகள்? நீங்க சில பரீட்சைகளை நடத்துவீங்க. அது என்னென்ன பரீட்சைன்னு சொல்லி கொஞ்சம் நோட்ஸ்ல பார்த்துட்டு வரும். இந்த இருக்கு பிள்ளைகள், இதுல தான் பரீட்சைகள். ஒன்று நேர்முக பரீட்சை நடத்துவீங்க. நேருக்கு நேராக இது நடக்கிற பரீட்சை. நீங்க டிரெக்டா கம்பெனிக்கு போயிட்டு நடக்கிறது. நுண்ணறிவு பரீட்சை, உளச்சார்பு அப்படின்னு சொல்லி அதாவது ஐக்கியூ சம்பந்தமான விஷயம். ஆளுமை பரீட்சைங்கிறது உங்களோட மனப்பாங்கு, விருப்பு திறன், பெருமதி, அதே மாதிரி உங்களுடைய எப்படியான ஒரு ஒரு மைண்ட் செட்டோட நீங்க இருக்கீங்க என்றத உங்களுடைய ஆற்றல் சம்பந்தமாக பாக்குறது தான் இந்த ஆளுமை பரீட்சையாகவும். செயல்முறைன்னா பிராக்டிக்கல், அது உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாக்குறதுக்கு பிராக்டிக்கலாக சில விஷயங்கள் நடத்துவாங்க. அதே மாதிரி வைத்திய பரிசோதனை, நீங்க ஒரு வேலை ஒன்று செய்யறதுக்கு தேக ஆரோக்கியமாக, அதாவது ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா, அல்லது உங்களுக்கு டக்குனு மயக்கம் வந்துடும், கூட ஏசினா நீங்க பிரஷர் ஆகி டென்ஷன் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க அந்த மாதிரி. அல்லது உங்களுக்கு வீசிங் பிரச்சனை, ஏசி விட்டா உங்களுக்கு வீசிங் வந்துருமா, அல்லது ஃபிட்ஸ் வர பிரச்சனை இருக்கா, அப்படியான விடயங்கள் எல்லாம் ஒரு நிறுவனத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப கட்டாயம் மெடிக்கல் கேட்பாங்க. எந்த ஒரு நிறுவனத்துக்கும் நீங்க வேலைக்காக போறீங்கன்னா மெடிக்கல் கேட்பாங்க. அது அடுத்தது பின்னணி பரிசோதனை, அதாவது உங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. அது எப்படின்னா போலீஸ் ரிப்போர்ட் மூலமா. நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போறீங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட் கேட்பாங்க தானே, அதுதான் உங்களுடைய பேக்ரவுண்ட் செக். அதாவது நீங்க ஒரு குற்றவாளியா, அல்லது ஏதாவது ஒரு கேஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகிருக்கிறீங்களா, நீங்க ஏதாவது குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கீங்களா, உங்களோட குடும்பம் எப்படி, உங்களுடைய நடத்தை எப்படி, உங்களோட கல்வி தகமை எல்லாம் உண்மைதானா, தொழில்கள் எல்லாம் நீங்க சரியான முறையில செஞ்சிருக்கீங்களா, தேவையில்லாத தொழில்கள்ல ஈடுபட்டிருக்கீங்களா, உங்களுடைய நிதிப்பலம் எப்படி, உங்களுடைய சமூக பின்னணி எப்படி இருக்கு, நீங்க எந்த மாதிரி சூழல்ல இருக்கீங்க, அப்படியான விடயங்கள் வச்சுக்கொண்டு அவங்க பின்னணி பரிசோதனையை செய்வாங்க. எப்படியான பரிசோதனைகளும் பரீட்சைகளும் தான் ஊழியரை தெரிவு செய்யறதுக்காக நடைபெற விஷயமாக இருக்கு. சரியானே? அப்ப நாம கேள்விக்கு வருவோம். முதலாவது வாசிப்போம். வித்தியாசமான மன ஆற்றல்களை பரீட்சிப்பதற்கு, எஸ், உங்களுடைய மனசுல என்ன மாதிரியான ஒரு உளம் சார்ந்த விஷயங்கள் ஐக்கியூ எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு நுண்ணறிவு பரீட்சையை பயன்படுத்துது. அது ஆன்சர் சரி. அதுக்காக நீங்க அதை ஆன்சரா போற இல்ல, நீங்க கேட்டிருக்கிறது மிகச்சரியாக குறிப்பிடும் கூற்று. அப்ப அங்கெல்லாம் சரியான கூற்று கூட இருக்கலாம். சரிதானே? சூழ்நிலைக்கு கொடுக்கும் ஆற்றலை பரீட்சிப்பதற்கு பின்புல பரீட்சை நடத்தப்படும். அதுக்குள்ள பின்புல பரீட்சைங்கிறது அது கிடையாது. சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி இயங்குறீங்களான்னு சொல்லி பாக்குறதுக்கு இந்த என்ன டெஸ்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னா இந்த ஐக்கியூ டெஸ்ட் தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் ஐக்கியூ டெஸ்ட் நீங்க செஞ்சிருப்பீங்க. அப்ப அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க சரியா பதில் அளிக்கிறீங்களான்னு சொல்லி பாக்குறதுக்கு, அந்த சிச்சுவேஷனை சரியான முறையில கையாளுறீங்களான்னு பாக்குறதுக்கு நுண்ணறிவு பரீட்சையாக இருக்கு. அப்ப இது பின்புல பரீட்சைங்கிறது பிள்ளை. விசேட தொழில்சார் திறன்களை பரீட்சித்து பார்ப்பதற்கு மருத்துவ பரீட்சை. மருத்துவ பரீட்சைங்கிறது என்ன பிள்ளைகள், உங்களுடைய மெடிக்கல், உங்களுடைய தேக ஆரோக்கியம் சம்பந்தமா. அப்ப இங்க விசேட தொழில்சார் திறனுங்கிறது பிள்ளை. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன பிள்ளைகள்? பிள்ளை. கல்வி தகமை பரீட்சிப்பதற்கு செயல்முறை பரீட்சை இல்ல, பிராக்டிக்கல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கல்வி தகமை இல்ல, உங்களுடைய வேலை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி பாக்குது. அப்ப இது ஆன்சர் பிள்ளை. கையெழுத்துக்களை பரீட்சிப்பதற்கு பொது உளச்சார்பு, நீங்க ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் பாக்குறதுக்கு ஐக்கியூ நடத்துவாங்களா? பிள்ளை. அவ முதலாவது ஆன்சர் தான் ஆன்சராக வரும். அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம், இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்தது இருக்கிற இன்னும் 3 கேள்விகள் அதை பார்த்துட்டோம்னா எங்களுக்கு MCQ முடிஞ்சிடும். சரிதானே? ரைட். அடுத்தது 28வது கேள்விக்கு வருவோம். வணிக திட்டம் தயாரிப்பதன் பிரதான நோக்கம். இது எங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை, இதுல இருந்து ஒவ்வொரு விடயமா பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. நாங்க பொதுவா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், வணிகம் ஒன்று நாங்க வணிகத்துக்கான பிளான போடுறோம்டா, வணிக திட்டம் ஒன்று உருவாக்குறோம்டா, அது என்னன்னா எங்களுடைய வணிகத்தினுடைய சாத்தியத்தன்மையை மதிப்பிடணும்.
அதனை கொண்டு நடத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் எங்களுக்கு தேவை. அப்ப வணிக திட்டம்டா நாங்க ஒரு விஷயம் செய்ய போறமாக இருந்தா அதை செய்யலாமா, அதை செய்யறதுக்காக நாங்க என்ன செய்யணும் அப்படின்ற விடயம் தான் வணிக திட்டம். அப்ப இரண்டாவது ஆன்சர் தான் ஆன்சராக வரப்போகுது. மற்றதெல்லாம் நீங்க கவனிக்கவே தேவையில்லை. ஏன்னா இதுல கேட்டிருக்கிறது பிரதான நோக்கம். பிரதான நோக்கமே என்னன்னு சொன்னா, வணிகத்தை ஒரு விஷயத்தை நாங்க செய்ய போறோம்டா அதை செய்ய முடியுமான்னு மதிப்பிடுறதும், அதை எப்படி செய்யறது அதுக்கான வழிகாட்டுதல்கள் என்னன்னு பாக்குறது தான் பிரதான நோக்கம். அப்ப இது வணிக திட்டத்துல என்ற பாடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப இது டிரெக்டாவே நாங்க இரண்டாவது ஆன்சருக்கு போயிடலாம். சரிதானே? அடுத்தது, காசோலையின் மீது வரையுணரை விசாரிக்குக. அதாவது வரையுணர்ற கொஞ்சம் கேளுங்க. அப்ப இதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் பிள்ளைகள், ஒரு ஒரு காசோலை உண்டு ஒரு விஷயம் எடுத்தீங்கடா, அந்த காசோலையோட தொடர்பு படுற தரப்பினர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய 7வது யூனிட்ல படிச்சிருப்பீங்க. அதுல ஒன்று வரையுணர், அந்த காசோலைய வரைகிறவர் அல்லது அந்த வணிக வங்கியில நடைமுறை கணக்க பேன்றவர் வரையுணர். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வரையுணி. வரையுணிண்டா அந்த வணிக வங்கியத்தான் வரையுணின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த காசோலைக்கான காசை பெறுறவர் காசு பெறுனர். சரிதானே? பேயி. அப்ப இவங்க 3 பேரும் தான் இந்த காசோலையோட தொடர்படுவாங்க. அப்ப இங்க கேட்டிருக்காங்க, இந்த காசோலைய வரைகிறவர் இருக்காரு, அவர்கிட்ட கொஞ்சம் கேளுங்க, அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு எந்த சந்தர்ப்பத்துல இந்த காசோலையில எழுதப்படும் அப்படின்னு சொன்னா, சரியா, வரையினர் கொடுப்பனவை நிறுத்தி இருக்கும் சந்தர்ப்பத்திலேண்டா இல்ல. வரையினர் ஏற்கனவே என்ன செஞ்சிருப்பாரு, செக் ஒன்னு அனுப்பி போட்டு மேனேஜருக்கு கால் பண்ணிருப்பாரு, இந்த செக்க என்ன செய்யாதீங்க, காசாக மாற்றாதீங்க. அப்ப அவரே கால் பண்ணி சொல்லியிருப்பாரு, இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்கன்னு. அப்ப இவங்க கேட்க தேவையில்லை. வரையுனர் கொடுத்து தீர்க்க இயலாத சந்தர்ப்பத்துல, கொடுத்து தீர்க்க இயலாத சந்தர்ப்பத்திலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இவரு கொடுத்து முடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாத சந்தர்ப்பத்துல ஏன் கேட்க தேவையில்லை, ரிட்டர்ன் பண்ணலாம். ஏன், என்னவற்றுல போதிய அளவு தீர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு. அப்ப தீர்க்க முடியாத சந்தர்ப்பம்னு சொல்லி வங்கியை தெரிஞ்சிட்டுண்டா எதுக்காக அவங்க இது செய்யணும், கேட்கணும் தானே? அப்ப பாருங்க பிள்ளைகள், அதுவும் ஆன்சராக வரமாட்டார். முதலாவதும் இல்லை, இரண்டாவதும் இல்லை. மூன்றாவது, காசோலையில் எழுத்து பிழை காணப்படுகின்ற போது செக் ரிட்டர்ன் தான், விசாரிக்க இயல மாட்டார். ஏதாவது பிழை இருந்தா ரிட்டர்ன் தான், ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவார். அதே மாதிரி கணக்கில் பற்றாக்குறையான பணம் காணப்படும் சந்தர்ப்பத்துல, உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க ஒரு வரையுனர், உங்களுடைய அக்கௌண்ட்ல காசு குறைவாக இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது. 50,000க்கு செக் எழுதி இருக்கிறீங்க, 40,000 தான் அக்கௌண்ட்ல இருக்கு, இன்னும் 10,000 என்ன செய்யணும், உங்களுக்கு அந்த செக்க கொடுக்கணும், அதுக்கான காசு கொடுக்கணும்னா உங்களுக்கு இன்னும் 10,000 தேவை. அப்ப அந்த டைம்ல என்ன செய்வாங்கன்னா, உங்களோட நடைமுறை கணக்கு உரிமையாளரான உங்களுக்கு உங்களோட வங்கி கோல் எடுத்து என்ன செய்வாங்கன்னா, உங்களோட கணக்குல எவ்வளவுதான் காசு இருக்குது, நீங்க ஓவர் டிராஃப்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓவர் டிராஃப்ட்னா வங்கி மேலதிக பற்று. சோ வங்கி மேலதிக பற்று செய்யறதுக்காக வங்கியினுடைய முகாமையாளர் அனுமதிச்சாராக இருந்தால் அதை செய்யணும். அப்ப நான் ஓவரா வங்கி மேலதிக பற்றுன்றெல்லாம் என்னன்னு சொல்லி தர தேவையில்லை, நீங்க அதை அக்கௌண்டிங்லையும் படிச்சிருப்பீங்க. அப்ப வங்கி மேலதிக பற்றொண்டு செய்ய போறாரா அப்படின்னு கொஞ்சம் கேளுங்க, அந்த வரையினரை விசாரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை ஒன்று செக்ல எழுதுவாங்க. அப்ப அதுதான் ரீசனாக இருக்கு. சட்டப்படியான அறிவித்தல், நீதிமன்ற உத்தரவு காணப்படும் சந்தர்ப்பத்துல இவங்க வரையுணரை எல்லாம் கேட்டு இருக்க மாட்டாங்க, செக் ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப காசோலை ஒன்று ரிட்டர்ன் ஆகின்ற சந்தர்ப்பங்கள் என்னென்னு தெரிஞ்சிட்டுண்டா நாங்க அந்த விடயங்கள் இது 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 எல்லா சந்தர்ப்பத்திலையும் ரிட்டர்ன் ஆகும். ஆனா அந்த 4வது சந்தர்ப்பத்துல கொஞ்சம் கால் பண்ணி விசாரிப்பாங்க, இப்படித்தான் உங்களுடைய காசு கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு, என்ன செய்யன்னு விசாரிப்பாங்க. சோ அந்த சந்தர்ப்பத்துல இந்த 4வது ஆன்சர் பொருத்தமான ஆன்சராக இருக்கும் பிள்ளைகள். அப்ப நாங்க என்ன செய்வோம், 4வது ஆன்சராக தெரிவு செய்வோம். இந்த 30வது பாத்தீங்கன்னா சந்தைப்படுத்தல். நான் சொல்லி இருக்கிறேன், அந்த சந்தைப்படுத்தல நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டி இருக்கு. அப்ப அந்த விஷயங்களை நாங்க தெளிவுபடுத்தினதுக்கு பிறகு என்ன செய்வோம், நாங்க அடுத்தடுத்த விடயங்களை பார்க்க வேண்டி இருக்கும். அடுத்தடுத்த விடயங்களை பார்க்க வேண்டி இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்க இந்த 30 MCQs நாங்க என்ன செஞ்சிட்டோம், நாங்க பார்த்து முடித்து விட்டோம். சரிதானே? அப்ப நாங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல இதனுடைய தொடர்ச்சியை தான் என்ன செய்யணும்னு சொன்னா
பார்க்க வேண்டி இருக்கு. சரிதானே? இதனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க வேண்டி இருக்கும்.